அஸ்திபாரம் என்கிறது கட்டடம் என்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமானது. கட்டடம் என்கிறது வெளியில தெரியும். நீங்க இப்போ கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் கட்டடங்கள் இருக்கு. கட்டடங்கள் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கு. அது எல்லாருடைய பார்வைக்கும் தெரியும். பார்வைக்கே தெரியாதது என்னது? எவ்வளவு அழகான கட்டடமாக இருந்தாலும், எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடமாக இருந்தாலும் அது ரொம்ப நாள் நிலைக்காது. அதனால தான் பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபவுண்டேஷனை எவ்வளவு டைம் எடுத்து வேணாலும், எவ்வளவு செலவு எடுத்து செலவு. இப்போ கிறிஸ்தவம்னு சொல்லி ஒன்று இருக்கு, கிறிஸ்தவ சபைகள் இருக்கு, கிறிஸ்தவ நிறுவனங்கள் இருக்கு, கிறிஸ்தவ ஊழியங்கள் இருக்கு. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறோம். நாம் எல்லாம் திருச்சபைக்கு வர்றோம், நாம் எல்லாம் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரோம். இது எல்லாமே வெளியில் பார்வைக்கு தெரிகிற காரியம். இப்போ உலகத்துலேருந்து மற்றவங்க பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவம் தெரியும், கிறிஸ்தவ நிறுவனங்கள் தெரியும், கிறிஸ்தவ சபைகள் தெரியும், கிறிஸ்தவ ஊழியங்கள் தெரியும், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தெரியும், நாம் பைபிள் யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரியும். இதில் தெரியாதது என்னன்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திபாரமாய் என்ன இருக்கின்றது தெரியாது. அந்த அஸ்திபாரம் என்னவா? இந்த வசனம் சத்தியம், இந்த வசனமே சத்தியம் என்று சொல்லி நாம் நம்புகிற நம்பிக்கை அஸ்திபாரமாக இருக்கு.